வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படும்? ஒரு 10 பேர், 5 பேர், 3 பேர், ஒரே ஒருத்தரால் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியுமா? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். அதுவும் யாரோட உதவி இல்லாமல், எந்த டீம் ஒர்க்கும் இல்லாமல், தனியாக சோலோவாக ஒரு மொபைலை வச்சு மட்டும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியுமா? என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. நிச்சயமாக முடியுங்க, அதுவும் லோ பட்ஜெட்டில். ஏன்னா அதை தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் நாட்டுக்கு கருத்து சொல்கிறதோ, மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி சீரியஸான விஷயங்கள் எதுவும் இல்லை. எனக்குள்ள என்னோடய லைஃப்பில் நடந்த நிகழ்வுகள், நடக்கின்ற நிகழ்வுகள், நடக்க போகிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் மையமாக வச்சு ஒரு ட்ராமேட்டிக்காக, கொஞ்சம் காமெடியாகவும், கொஞ்சம் சீரியஸாகவும், கொஞ்சம் ஆக்ஷனாகவும் கலந்து நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்கிரிப்டை. ஸோ நான் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் இதுதான். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமை மக்களாகிய நீங்கள் தயவு செஞ்சு முழுசாக பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒருத்தனைங்க எல்லா வேலையும் பார்த்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததுனால அங்கங்கே சின்ன சின்ன டெக்னிக்கல் ஏரர், லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ மக்களாகிய நீங்கள் ஓகே, வள பேச விரும்பல, ரொம்ப பேசிட்டேன். நேராக ஷார்ட் ஃபிலிம் போய் பாருங்கள். ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹலோ, குட் மார்னிங் பேபி. என்ன குட் மார்னிங் பேபியா? நேற்று நைட் உனக்கு 10 தடவை கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை. இப்போ வந்து குட் மார்னிங் பேபியா? ஓ, அது ஒன்றும் இல்லை பேபி. நேற்று நைட்டு அப்பா அம்மா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்களா, அதான் அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்தேன் பேபி. அப்பா அம்மா பக்கத்தில் இருந்ததுனால ஃபோன் எடுக்க முடியல பேபி. சாரி பேபி. ஓ, அப்போ அப்பா அம்மா பக்கத்துல தான் ஃபோன் எடுக்க மாட்டேன். இனிமே அந்த ப்ராப்ளமே உனக்கு இருக்காது, கவலைப்படாத. ஏன் பேபி அப்படி சொல்கிற? ஏன்னா நான் இனிமே உனக்கு ஃபோன் பண்ண போறது இல்ல. பாய் பேபி 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 பேபி. சே, இன்னைக்கு நமக்கு டைமே சரியில்லை. டைம் 8. ஐயோ, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சே. ஐயோ, ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆச்சு. முருகா சார் வேறு இந்நேரம் வந்து தனியாக கஷ்டப்பட்டு கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருப்பாரு. சீக்கிரம் போகணும். ஐயோ, அம்மா வேறு வீட்டில் இல்லையே. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எப்படி ரெடி பண்ணுறது? நாம ஏன் பயப்படணும்? அதான் உள்ள ஒரு தண்டச்சோடி தூங்கிட்டு இருக்கேன். அதுக்கிட்ட சொன்னால் வேலை முடிச்சுது. எங்கே அவன்? டே நேசா, எங்கே போனான்? ஒரு வேளை நேற்று அப்பா திட்டினதுக்கு வீட்டை விட்டு ஓடிருப்பானோ? சேச்சா, அவன் அந்தளவுக்கு ரோசக்காரன் கிடையாதே. போயிருப்பான். டே நேசா, இங்கேயும் காணுமே. எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. என்ன இருக்கும்? டே நேசா, ஆட்டா எங்கே தான் இருக்கியா? அதானே பார்த்தேன். எங்கடா இவருக்கு ரோஷம் வந்து வீட்டை விட்டு ஓடி இருப்பாரோன்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டேன். உனக்கு தான் வெக்கமான சூடு சொரணை எதுவும் கிடையாது. ஃபேனு, கொசு வலை, சரிதான். ராத்திரி பூரா பப்ஜி ஆட வேண்டியது, எல்லாரும் எந்திரிக்கும் போது தூங்க வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. தூங்குறத பாரு, நல்லா கும்பகரணம் நாட்டம்.
இவனா Enemies ahead! இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம். குட் மார்னிங் ப்ரோ. என்ன ப்ரோ சேரை வச்சு விட்ட காட்டி நிற்கிற? எஸ்ஐஸா? டே மூதேவி, அது எஸ்ஐஸ் இல்லைடா, எக்ஸசைஸ் ப்ரோ. அதான் ப்ரோ நானும் சொன்னேன். சரி நீ எஸ்ஐ பண்ணு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படிங்க. வாட் ப்ரோ? அம்மா அப்பா கோயிலுக்கு போயிருக்காங்க, மரியாதையே வந்து தோசையை ஊற்று. இது கோயிலுக்கு போயிருக்காங்களா? என்னடா சொல்லவே இல்லை? ஆமாம், இந்த வீட்லேயே ரொம்ப முக்கியமான பர்சன் இவர். இவர்கிட்ட சொல்லாமல் யாரும் வெளில போக மாட்டாங்க பாரு. இது பார், என்னை டென்ஷன் பண்ணாத, ஏற்கனவே டைம் ஆச்சு, மரியாதை வந்து தோசையை ஊற்று, நான் போய் கம்பெனி கிளம்புறேன். என்னவோ கம்பெனியே இவரை நம்பி தான் இருக்கிற மாதிரி சீனை போடுவார். என்ன வரலையா? அதான் என்ன ப்ரோ. சொல்லு மாமே. சூப்பர் மாமே, நீங்கள் ஒரு மேட்சை போட்டுனே இருங்க. என் அண்ணன் ஆஃபீஸ் கிளம்பி நிற்கிறான், அவனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு ஆன் தி வே வந்துனே இருப்பேன். ஏ இந்த ஊட்டி ஆப்பிள் ஒயினே, என் ஃபிகர் தாண்டா வேல்டு பியூட்டி குயினே. அண்ணத்தை பாத்தியா அப்பாத்தி தேட்டேனா, அப்பாத்தியா அப்பாத்தி கேட்க தூ, அப்பாத்தி தூ அப்பாத்தி கூத் 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 அப்பாச்சையே. டேய் ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் எத்தனை தோசை ப்ரோ வேணும்? ப்ரோ இன்னும் எத்தனை தோசை ப்ரோ வேணும்? 4 தோசையா? ஓகே ப்ரோ. டேய் லஞ்ச் ரெடியா? ப்ரோ அதெல்லாம் ஆல்ரெடி பேக்கில் வச்சாச்சு ப்ரோ. அப்புறம் நேசா சொல்லு ப்ரோ, வெளியில் எங்கேயாவது ஊர் சுத்த போனீங்கன்னா வீட்டை திறந்து போட்டு போகாத, புரியுதா ப்ரோ? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. சார் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், பார்த்து போய்ட்டு வா. மணி 9, 9:30 தான் இப்போ சுரேஷர் கம்பெனிக்கு வருவார், அதுக்குள்ளே ரீச் ஆகிடலாம். போயிட்டாப்பா போட்டா பூமரு. தூங்கிட்டு இருந்த எழுப்பி விட்டு சமைக்க வச்சு தூக்கத்தை கெடுத்துட்டான் அந்த பூமரு. இப்போ போய் படுத்தா தூக்கமும் வராது, என்ன பண்ணுறது? நம்ம பிள்ளைங்க தான் மேட்ச்சு கூப்பிட்டானுங்களே, போய் ஆட வேண்டியதான். 1 hour later. என்ன சொன்ன? டின்னரு அடிக்காமல் விடுறோமா? ஏன்னா டின்னரு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் தட்டா இருக்கு, பரவாயில்ல. டாப் 10 அடிச்சாலும் அடிக்கலனாலும் பரவாயில்ல. இதான் நம்ம பண்ண சம்பவம் இருக்கு, இதுவே பெரிய விஷயங்கிறோம். இப்போ இவன் இங்கே ஒரு இனிமே இருக்கான். இந்த எவ்வளோ நாளாச்சு இந்த காரை இந்த படிப்பிரதேசங்களில் ஓட்டி. உட்காந்துருக்கா ரைட் சைடில் உட்காந்துருக்கா மாறா, ரைட் சைடில் உட்காந்துருக்கா மாறா. இங்கடா இங்கே போடுறா. ஆமா 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 சாவுடா. 3 hours later. சட்டுப்புட்டுன்னு கிளம்புங்கடா. நான் சரி என்னை கொண்டவனுங்களை போய் பழி வாங்குங்கடான்னு சொன்னால் அரை மணி நேரமாக உருட்டுறானுங்க வண்டியை மாறி மாறி ஓட்டிக்கிட்டு. சொருவாண்டா டே. 8 hours later. நம்பி போதடா. Please recall me. இந்த மேட்ச் மைனஸ் போவோம், சூப்பரா இருக்கும் சண்டையால. ரைட் திரும்பிக்கிறா எங்கடா போறான் அவன்? ரீகால் அவன் பழி கொடுக்க போறான். நான் வரேன். அதெல்லாம் இல்லடா, பள்ளிலாம் கிடையாதுடா. யாராடி கார் போட்டுடா கிடையாது, கார் போட்டுடாங்க. அப்ப எங்கடா அங்கே போய் குதிக்கிறேன். ஆள் இருக்காங்கடாங்க. வேற இடத்துக்கு போறேன்.
மாமே ஃபோன் ரொம்ப சூடாகுதே, நான் சூடை கொஞ்சம் ஆற வச்சுட்டு வரேன். ம் பா இன்னும் ரொம்ப பசிக்குதே. பாலில் பிஸ்கட்டை நடிச்சு சாப்பிட்ற சுகமே தனிப்பா. 9 hours later. மனுஷங்களுக்கு இது புரியாது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. உலக நாயகன் தாயா. அவரை பீட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. என்ன மாதிரி ஆக்டிங். இதுதான் உலகினில அதை யார் வெல்லுவார், அதை யார் வெல்லுவார். A few moments later. காலையில் ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர். மேனேஜர் ப்ரெஷர், டிஎம் ப்ரெஷர், டீம் லீடர் ப்ரெஷர், கஸ்டமர் ப்ரெஷர், டெக்னீஷியன் ப்ரெஷர். சொவா எல்லா ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அப்பா அம்மா ப்ரெஷர். இவ்வளோ ப்ரெஷரையும் சமாளிக்கிறதுக்கு பதிலாக போய் சேர்ந்துடலாம் போலியே. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. என்ன இவன் எதுவும் சொல்லாமல் போகிறான். போட்டு கூட நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோனில் கேட்டுற போகிறோம். இவன் மட்டும் எப்படி தான் எந்த கவலையும் இல்லாமல் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்கிறதே புரியலையே. யார் ஃபோனு? பேபி சொல்லு பேபி. பேபி அன்பனா ஃபங்க்ஷன். அட ஆமாம், மறந்தே போயிட்டேன் பேபி. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். தேங்க்ஸ் பேபி. பின்ன நான் தானே ஞாபகப்படுத்தணும். ஓகே டைம் ஆச்சு, கிளம்பு. ஓகே பேபி, நோ ப்ராப்ளம். அப்புறம் பேபி, என் மேலே உனக்கு எந்த கோவமே இல்லையே? அவங்க மேலே கோவப்பட்டு நான் என்ன பேபி பண்ண போகிறேன்? ஐ லவ் யூ டா மாமா. கன்னத்தின் முத்தத்தில் ஈரம் அது காயவில்லையே, கண்களில் இணைந்த கண்ணீர் அது யாராலே, கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லையே, காதலன் மடியில் பூத்தால் ஒரு பூ போலே, மன்னவளே உன் விழியால் என் விழியை மூடு, ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடலாம் ஆரிரரோ, இது யார் எவரோ பதில் சொல்வார் யாரோ. ஐயோ செம்மையா பாடுற பேபி. ஓகே பேபி, டைம் ஆச்சு, கிளம்பு. ஓகே பேபி, within 5 minutes I will be ready. ஏனி வச்சாலும் எட்டாது ஓ ரேஞ்சு யாரும் இல்லை, பல பேர் கும்பிட்டு போறாங்க உன்னோட காலடியில.
ப்ரோ என்ன எங்கே ப்ரோ கிளப்பிட்ட? ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறேன். என்ன ஃபங்க்ஷனு? நம்ம சோலார் இருக்கான்ல, ஆமாம். அவனுக்கு இன்னைக்கு நைட் ரிசப்ஷன், நாளைக்கு மேரேஜ். அப்படியா? அதான் போய் அட்டன் பண்ணிட்டு வரேன். நீ வீட்லேயே இரு, அதுவும் திறந்து போட்டுறாங்க. ப்ரோ நானும் வரேன் ப்ரோ. ஐயோ தயவு செஞ்சு வந்துடாதப்பா. அவனை ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற பொண்ணுலாம் சைட் அடித்து வம்புழுத்து என்ன பெரிய ப்ராப்ளமில் இழுத்து விட்டேன். அதனால் தயவு செஞ்சு வந்துடாத, நீ வீட்லேயே இரு. ப்ரோ இப்போலாம் அப்படி இல்லை ப்ரோ, தெரிஞ்சிட்டேன் ப்ரோ. நானும் வரேன் ப்ரோ. சரி, எனக்கு ஆல்ரெடி டைம் ஆச்சு, டக்குன்னு கிளம்பி வரதா இருந்தவா, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். ப்ரோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி இதுக்குள்ளே கிளம்பிடுவேன். தொண்டு போகுது. கிளம்பிட்டேன் பேபி, இந்த வண்டி எடுக்க போகிறேன், அதான் வந்துடுறேன். ஓகே டேய். சுபா சரி வா போகலாம். எங்கே போகிற? ஃபங்க்ஷனுக்கு. லைட் ஏர் ஆஃப் பண்ணுவா, கதவு ஏற சத்தவா, ஃபேன் ஏர் ஆஃப் பண்ணுவா? ஐயோ நீ ஆஃப் பண்ணுவான்னு நினச்சேன் ப்ரோ. சமாளிக்காதடா, போடா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா. உங்கள் அண்ணி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா, நான் அவளை போய் பிக்கப் பண்ணிட்டு அங்கே வெயிட் பண்ணுறேன். நீ அப்பா வண்டி எடுத்துகிட்டு சீக்கிரம் வா. ஓகே ஓகே ப்ரோ. போயிட்டானா? அடப்பாவி, இதுதான் லவ் பண்ணாதீங்கடான்னு சொன்னா கேட்குறாங்களா? மணி 11 ஆகுது. 2 பேரும் ஒன்றா தான் கிளம்பணும். இந்த பூமரை ஆளை காணும், எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ ப்ரோ, என்ன ப்ரோ பின்னாடி தான் ப்ரோ வந்துட்டு இருந்த, ஆளை காணும்? ப்ரோ சத்தம் ஒன்றும் கேட்கல, ஒரே பாட்டு சத்தமாக கேட்குது. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஆமாம், இவர் பெரிய ராஜா பகவது. ஃபோன் பண்ணி கேட்டால் தான் சொல்லுவார். கல்யாண வீட்லேயும் வேட்டு சத்தம் கேட்கிட்டா தற்கூரி. வோல்டேஜ் ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம் இது? அட அழகாக தான் டாக்குற. அதான் ஒரு பொண்ணு மண்டபத்தில் வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துனே இருந்துச்சா? என்னடா ஃபோனு இந்த நேரத்தில்? மாமே சொல்லு மாமே. நைட்டு மேட்ச்சு மாமே இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீ தான். அச்சு இனிமே ஓட விட்டுனே இருக்கிறோம். வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். என்ன மாமா ஆச்சு? மாமே நான் கூப்பிட்றேன் மாமே. ஓகே மாமா. நான் என்ன பார்த்தேன்? ஏதாவது பிரம்மையா? யாராது? யாருன்னு கேட்குறேன்ல. என்ன இவ்வளோ இருட்டாக இருக்கு? ஏய் யாரோ உள்ள இருக்கீங்களாடா?
நம்ம போணுச்சு. என்னது தெரியலையே. டேய், நல்லா பேஜி பிடுங்க வைக்கிற வேண்டா, என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஒன்றும் புரியலையே. என்னது கதவை எப்படி சாத்திச்சு? தானே சாத்திச்சு. என்ன இழுத்தாலும் வரல. எப்படி? என்ன சத்தம் மேலே? இது ஏதோ வேற என்ன இருக்கு? என்ன கருமடாது? என்ன வருது? ஐயோ மறந்து கண்ணு ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு? ப்ரோ
கடவுளே, கீழே இருக்கிற அந்த எரிச்ச மூஞ்சி எவன்டா? ஐயோ, பார்க்கறதுக்கு வசந்த மாதிரி இருக்கிறான். ஒருவேளை அவன் தான் மூஞ்சி மாத்திரம் பிராங்க் பண்ணுறானா? போட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள எப்படிடா வந்தான் இருக்காது. ஒருவேளை அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். The number you are trying to call is currently not reachable. ஐயோ, நாட் ரீச்சபிள் வேற. கடவுளே, இங்கே வந்துட்டாடா. இதுக்கு மேல திருப்பி அடிக்கலைன்னா நமக்கு சாவு நிச்சயம். ஐயோ, எங்க போனா? ஆமா, ஓய் ஓய் Oh,
என்னடா அது மறுபடியும் சவுண்டு கேட்குது. என்னன்னு தெரியல. இன்னைக்கு வரட்டும் இருக்கட்டும், எவ்வளோ தான் பார்த்துடலாம். ப்ரோ ப்ரோ டேய், மென்டலாடா நீ? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? ப்ரோ ப்ரோ என்ன மென்டல் ஆகும் போல. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லு ப்ரோ. ப்ரோ மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் ஃபோன் பண்ணேன். ப்ரோ கொஞ்சம் நில்லு ப்ரோ. என்னடா ப்ரோ? மேலே என்னடா மேலே ஒரு பேயை கொண்டுட்டேன் ப்ரோ. ஏதாவது ஹாலிவுட் பேய் படம் பார்த்தியா? ப்ரோ உண்மையாதான் ப்ரோ சொல்கிறேன். இந்த மாதிரி மூஞ்சி நல்லா ரத்தம் தெரிச்சிருப்பேன். அதே சைக்கோ மூஞ்சி தான் இருக்குது, ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லையே. இப்படி கண்ட ஹாலிவுட் படங்களை பார்க்க வேண்டியது, அப்புறம் நைட்டு அதை கொண்டுட்டேன் இதை கொண்டுட்டேன்னு சொல்லி புலம்ப வேண்டியது. போடா வந்துட்டான். இது பார், உன்னுடைய புலம்புல கேட்க தான் எனக்கு டைம் இல்லை. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் பால் ஊற்றி எடுத்துட்டு வா. உன்கிட்ட சொல்கிறத விட நானே போய் போட்டுக்கிறேன்ப்பா. நம்ப மாட்டேங்கிறானே. ஒருவேளை அவனை மேலே அழைச்சிட்டு போய் காட்டினா நம்புவான்னு நினைக்கிறேன். ப்ரோ என்ன கற்றுட்டு ஃபோனு இந்த நேரத்தில் யாரு? ஹலோ ஹலோ நேசன், நான் மானசி பேசுறேன். மாசியா? ஐயோ மானசி, உங்க அண்ணா ஓ நீங்களா சொல்லுங்க என்ன விஷயம்? உங்க அண்ணா வசந்துக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். ஏங்க லூஸாங்க நீங்கள்? என் அண்ணா என் கண்ணு முன்னாடி தான் நின்று பால் காய்ச்சி நிற்கிறான். நான் பொய் சொல்லலை, உண்மைதான் சொல்கிறேன். உங்க அண்ணா ஆக்சிடென்ட் ஆகி ஜிஹெச்சில் தான் இருக்கான். என்ன சொல்கிறாங்க ஏங்க? பெரிய மென்டலாங்க நீங்கள். ஏங்க இந்த நேரத்தில் ஃபோனை போட்டு உயிரை வாங்குறீங்க? அவன்கிட்ட பேசணும்னா அவனுக்கு ஃபோன் அடிங்க. ஃபோனை கொடு. என்னாச்சுங்க உங்களுக்கு? ஹலோ டே நேசா, நான் தான்டா வசந்த். உனக்கு பேசிட்டு நான் கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டலா அட்மிட் ஆயிருக்கியா? ஆமாம், நீ கொஞ்சம் ஜாக்கிரதை சொல்கிற. அங்கே இருக்கிறது நீனா? அப்போ இங்கே
மீண்டும் வருவான்.